வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஒரே ஒரு பேர் உலுக்குது, ஜான் பிரிட்டோ. காலையில இருந்து ஒவ்வொரு டிவி சேனல்லையும் ஒவ்வொரு போன்லயும் இதே பேச்சு தான். ஏன்னா இது சாதாரண கைது இல்ல, இது 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல், அதோட பண மோசடி அப்படிங்கிற ஒரு வெடிகுண்டு. இன்னைக்கு ஜூன் 9ஆம் தேதி என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அதாவது இடி ஜான் பிரிட்டோவை கைது பண்ணிருக்கு. ஆனா கேள்வி இங்க முடியல, இங்கதான் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த வழக்கு நேரடியா போய் தொடறது எங்கெங்க தெரியுமா? இந்த தமிழ்நாட்டை இப்போ ஆளுற விஜயோட அரச. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். தளபதி விஜயோட டிவிகே அரசுல ஒரு சீனியர் மினிஸ்டருக்கும் இந்த ட்ரக் நெட்வொர்க்கும் தொடர்பு இருக்குங்கிறது தான் இப்போ எழுந்திருக்க பெரிய குற்றச்சாட்டு. வெறும் 6 மாசத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த அரசுக்கு இது முதல் பெரிய ட்ரக் ஸ்கேண்டலா மாறுமா? அதை தான் இன்னைக்கு ஃபுல்லா உடைச்சு உங்க முன்னாடி வைக்க போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல யாரு இந்த ஜான் பிரிட்டோ? இடி சொல்றதுபடி இவர் தான் இந்த மொத்த ட்ரக் சிண்டிகேட்டோட மாஸ்டர் மைண்ட், அதாவது இந்த சங்கிலியோட தலைவர். இவருக்கு இலங்கையில நல்ல தொடர்புகள் இருந்ததா, இவர் ஒரு பழகி போன குற்றவாளின்னு ஈடியே நேரடியா குற்றம் சாட்டுது. இவர் என்ன பண்ணாரு? கடல்ல மீன் பிடிக்க போற ஏழை மீனவர்களையும் படகு சொந்தக்காரங்களையும் ஆள் சேர்த்து அவங்க படகுகள்ல போதைப் பொருளை கடல் வழியா இலங்கைக்கு கடத்தினதா குற்றச்சாட்டு. கடல் நடுவுல யாருக்கும் தெரியாம மறைமுகமா கைமாத்து. கடற்படையோட கண்ணுல மண்ணை தூக்குறதுக்காகவே இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்ப வாங்க இந்த 250 கோடி எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரு எண் இல்ல, 2 பெரிய பிடிப்புகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஒன்னு 99 கிலோ ஹஷீஷ், அதாவது 100 kilograms of ganja worth an estimated 2.5 crore rupees from a pickup van on NH19 under Dairy police station limits. The contraband was allegedly hidden beneath jackfruits and was being transported from Odisha to Mohania in Kemo district. Acting on a tip-off, இந்த கதை இன்னைக்கு திடீர்னு வந்ததில்ல. இதோட வேறு 2024 வருஷத்திலேயே இருக்கு. அப்போ டிஆர்ஐ அதாவது டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் 2 பெரிய கேஸ்களை பதிவு பண்ணுச்சு. முதல்ல 5ஆம் தேதி மார்ச் 2024ல மன்னார் வளைகுடா கடல்ல கடற்படையோட தகவல் வச்சு ஒரு மீன்பிடி படகுல இருந்து 99 கிலோ ஹஷீஷ் பிடிக்கப்பட்டது. ரமேஷ், ஜான்சன், பிரதாப்னு 3 பேர் கைதானாங்க. அவங்க பிரிட்டோவோட உத்தரவுப்படிதான் இத கடத்தினதா குற்றச்சாட்டு. அதே மாசம் மதுரை ரயில் நிலையத்துல பிரிட்டோவோட கூட்டாளி பிலோமென் பிரகாஷ் 37 கிலோ மெத்தாம்பெட்டமீனோட பிடிபட்டாரு. அந்த போதைப் பொருளும் இலங்கைக்கு தான் போகணும்னு விசாரணையில தெரிஞ்சது. இந்த இடத்துல தான் இடி களமிறங்குது. இந்த 2 கேஸ்களை அடிப்படையா வச்சு பண மோசடி வழக்கு போடுது. சென்னை, மதுரையில 5 இடங்கள்ல சோதனை நடத்துச்சு. பல முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி இருக்கு. அதோட இதுதான் முக்கியம், இந்த ட்ரக் பணம் எந்தெந்த வழியா யார் யாருக்கு போச்சுன்னு ஹவாலா வழிகளையும் இப்போ துப்பு துலக்குது. பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சா அது யார் யார்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். அதான் இப்போ எல்லார் நெஞ்சிலையும் படபடப்பு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிங்க. ஒரு ட்ரக் ராக்கெட் சும்மா போதைப் பொருளை மட்டும் கடத்துறது இல்ல, அது சம்பாதிக்கிற கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்தணும். அதுக்கு தான் மணி லாண்டரிங். அந்த பணம் சில நேரம் பிசினஸா மாறும், சில நேரம் ப்ராப்பர்ட்டியா மாறும், சில நேரம் அரசியலுக்கே கூட போயிடும். அதனாலதான் இடி இந்த பணச்சுவடுகளை அதாவது மணி ட்ரெயிலை ஒவ்வொன்னா பிரிச்சு பாக்குது. இந்த ட்ரெயில் எங்க போய் நிக்குதோ அங்கதான் அடுத்த பெரிய பெயர் வெளியே வரும். அதனாலதான் இந்த வழக்கு வெறும் ஒரு கடத்தல்காரரோட கைதோட முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ அரசியல் பக்கம் 60 இடங்கள் கூட இல்லாம டிஎம்கே எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கு. அந்த டிஎம்கேக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஆயுதம் சாதாரணமா? மாற்றம் கொண்டு வருவேன், சுத்தமான அரசியல் தருவேன்னு சொல்லி வந்தவரு. அப்படி வந்த அரசோட பேருக்கு பக்கத்துல ட்ரக், மணி லாண்டரிங்னு வார்த்தைங்க வந்து நிக்குது. இது டிவிகேக்கு வெறும் ஒரு குற்றச்சாட்டு இல்ல, இது அவங்களோட இமேஜுக்கே போடப்பட்ட சவால். ஏன் இந்த ஒரு வழக்கு இவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஏன்னா விஜயை நம்பி வாக்கு போட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களோட கனவே மாற்றம் அப்படிங்கிறது தான். அந்த இளைஞர்கள் தான் ட்ரக்னோட நேரடி பாதிக்கப்படுறவங்க. அப்படி இருக்கும்போது உங்க அரசோட ஒரு அமைச்சருக்கு ட்ரக் நெட்வொர்க்கா தொடர்புன்னு ஒரு கேள்வி வந்தா அது நெஞ்சில ஒரு குத்து மாதிரி தான். டிஎம்கே இத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் இந்த கேள்வியை அவங்க விடுறதே இல்ல. தினம் இத பெரிசா பேச போறாங்க. ஏஐஏடிஎம்கேவும் இதே வாய்ப்பை விடாம சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, அரசு பதில் சொல்லணும்னு அழுத்தம் கொடுக்குது. ஆனா டிவிகே சும்மா விட்டுருச்சா? இல்ல, அவங்க இந்த குற்றச்சாட்டை முழுசா மறுக்கிறாங்க. இது வெறும் அரசியல் அப்பிரசாரம். எங்க
அரச மட்டம் தட்டுறதுக்காக எதிர்க்கட்சிங்க வேணும்னே பரப்புற பொய் செய்தி. கைதான ஆளுக்கும் எங்க அமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உறுதியா சொல்றாங்க. ஒரு பக்கம் டிஎம்கே ஏஐஏடிஎம்கே நிரூபிங்க அப்படி, மறுபக்கம் டிவிகே நிரூபிக்க ஒண்ணுமே இல்ல, இது சதி அப்படி. இந்த இழுபறியில மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? மக்களோட நம்பிக்கை தான். இங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எல்லாமே குற்றச்சாட்டு தான். எந்த ஒரு மினிஸ்டர் பேரும் அதிகாரப்பூர்வமா இன்னும் வெளியே வரல. யாரும் இன்னும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படல. இடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல புதுசா வந்த அரச வீழ்த்துறதுக்காக எதிராளிங்க விளையாடுற ஒரு பொலிட்டிக்கல் கேமா? உங்க ஆனஸ்டான கருத்தை கீழ் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல், கோலிவுட் காசிப், வைரல் நியூஸ் எல்லாத்தையும் முதல்ல சூடா உடைச்சு உங்ககிட்ட கொண்டு வர நாங்க இருக்கிறோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க. ஏன்னா இந்த கதை இன்னும் முடியல. அடுத்த ட்விஸ்ட் எப்ப வேணா வரலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, விழிப்போட இருங்க. மறுபடியும் சந்திப்போம்.